கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 31வது வசனம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். எனக்கருமையானவர்களே, இந்த இடத்திலே நெகேமியாவினுடைய விண்ணப்பம் கர்த்தரிடத்திலே ஏறெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லது நெகேமியாவின் ஜெபமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். நம்ம ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனுங்க. நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்ம இந்த எண்ணத்தோடு தான் கூப்பிடணும். ஆண்டவரே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவரே. அப்போ இரக்கத்தை அவரிடத்தில் இருக்கும் பொழுது நம்ம கூப்பிடுறதுக்கு அவர் இறங்காமல் இருப்பாரா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனிதன் மாறி போவான், மனிதனுடைய அன்பு மாறி போகும். கொஞ்ச நாள் ரொம்ப நேசிப்பாங்க, அப்புறம் ஒரு பெரிய கேப் ஆயிரும், அப்புறம் நம்ம விட்டு விலகிடுவாங்க. இது மனிதனுடைய அன்பு, உலகத்தினுடைய ஓட்டம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன் அருகில் இருக்கிறார். மனிதர்கள் உன்னை விட்டு மாறி போகலாம். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீ ஒருவேளை உன் இதயத்தில் கண்ணீரோடு கூட இருக்கலாம். என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, நான் யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசுனை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான். அவர் சொல்கிறார், அவர் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன். அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அவரிடத்தில் மிகுந்த இரக்கங்கள் இருக்கிறது. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவருடைய உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நம்முடைய நண்பனாக இருக்கிறார். இயேசு நாம் எங்கேயோ தூரத்தில் நின்று வணங்குகிற தெய்வம் அல்ல, நம்ம அருகில் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற தெய்வம். நீ எந்த இடத்துல நீ அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உனக்கு பதில் கொடுப்பார். நீ எந்த இடத்துல வேணாலும், உன் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். உன் கண்ணீரை காண்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவன். உன் கண்ணீரின் மத்தியில் அவர் உன்னை விட்டு விலகி போக மாட்டார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தெய்வ பிள்ளையா, இந்த நாளிலும் இந்த இரக்கமுள்ள தெய்வத்தை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. பலவிதமான தேவைகள், பலவிதமான கஷ்டங்கள் ஆண்டவரே, என்ன செய்வோமோ என்று சொல்லி கதறி போயிருக்கிற இந்த வேளையில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாக மனமிறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அந்த கண் தெரியாத மனிதனை கூப்பிட்டு கண்களை திறந்த என் ஆண்டவர் இன்றும் உம்மை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் மனம் இறங்கும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறேன். நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.